சிரிப்புகிட்ட பெத்த மகிழ்ச்சியிலே ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்பிடா போயிட்டால் உண்பது அமுதமாக என்பார்களே, அந்த ரீதியிலே நீயும் உனது அண்ணன் தோழி அனைவரும் கொடுத்த மெத்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி கிட்டவர் மங்களகரமாக வாழ வேண்டும் வாழ்த்துக்கள். மங்கையவள் மாதவனி மகளாக பிறந்து வந்து செங்கையை கவன் பிடித்து தினை காக்க வந்தனோ மகளாக பிறந்து வந்து செங்கையிலே கவன் விடுத்து தினைக்காக வந்தனோ வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீங்கி வர நெஞ்சிரண்டு நினைவலைகள் சொந்தாவே முருகனுக்கு சொந்தமாக்கு முருகனுக்கு அந்த வேலை காண்பதற்கு மகள கால அருகிலே நீரலைகள் நீந்தி வர நெஞ்சிரண்டு நினைவலைகள் மங்கையவள் மாதவனில் மகளாக திரண்டு வந்து செங்கையிலே கவல் பிடித்து தினக்காக வந்தனோ சொல்லி வழங்க வைக்க வேண்டும். ஓரிரு வார்த்தைகளை உண்மையான அர்த்தமான ஒரு கருத்துக்களோடு உன்னை வார்த்தை வேண்டும், வணங்க வேண்டும். நீ வழங்குவதற்கு ஏற்றவாறு உன்னிடம் கேட்க வேண்டிய முதல் அற்புதமான கேஷ கேள்விக்கு கானத்தின் அடிப்படையிலே பதில் கொடுத்த கன்னித்தமிழ் மாதரசி வாழ்க, நின் குணம் வாழ்க, என்றுமே நீ குன்றின் வெளியிட்ட விளக்காக கோடி கோடி நன்மைகளை பெறும் குணபதியாக குமர கடவுள் துணையோடு வாழ்வாய் அவர்களே என்று உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு உன்னிடம் அறிந்தும் அறியாதது போல் புரிந்தும் புரியாதது போல் தெரிந்தும் தெரியாததை போல ஒரு சில விவரங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பள்ளியில் சொல்லக்கூடிய வரமுறை தீராமல் நீயும் நாரதன் சொல்லக்கூடிய கோட்பாடு தவறாமல் அடியணும் இங்குள்ள மக்களுக்கு அறிவு விருந்து படைக்கக்கூடியவைகளே அற்புதமான தர்க்கத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு ஏற்ற பெண்மணியாக நீ இருக்க வேண்டும். அதற்கு பொருத்தமாக கேட்போம். கேளுங்கள், தரப்படும், கட்டுங்கள், திறக்கப்படும், கேளுங்கள், கிடைக்கப்படும். ஏன்னா உங்களை பார்த்து கேட்கணும்னு எனக்கு என்ன வந்துருச்சு? என்ன கேட்கணும்? ஆசை வந்துட்டா அடையும்னு என்ன வரும்? என்ன வந்துருச்சுன்னா அதை முடிக்கணும் எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. ஆக மொத்தத்துல ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது.
சொல்லக்கூடாது இல்லையா? பேராசை பெருநஷ்டம் தானே. பேராசை பெருநஷ்டம் இருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல என் ஆசை, நீ எந்த ஆசை நினைக்கிறீங்க? எந்த ஆசை? சிற்றின்பமயமான ஆசையா இல்ல பேரின்பமயமான ஆசையா? சிற்றின்பம் பேரின்பமானால் சிறு மங்கையின் கொங்கை கூட சிவலிங்கமாக. சிற்றின்பம் நீ சொல்றீங்க, சிற்றின்பம் ஆசையா இல்லை பேரின்ப ஆசையான்னு? சிற்றின்பம் பேரின்பமானால் சிறு மங்கையின் கொங்கை கூட சிவலிங்கமாக. ஒரு பெரிய சிறந்த சிவபக்தன் அவன் என்ன பண்ணுவான், தினசரி ஆண்டவனுடைய சன்னிதானத்துல 6 கால பூஜை நடத்திக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் இல்லற வாழ்வே தன் மனையானோடு இரவு நேரத்திலே முழுமையாக சிற்றின்பத்தை நாடி அசதியில படுத்துட்டான். பிரம்ம முகூர்த்தப்படுத்தக்கூடிய அதிகாலை 4:30 மணிக்கு எந்திரிச்சு போன கோயிலுக்கு முதல் பூஜை பண்ண. ஆனா போகும்பொழுது முடியாம இவன் அசதியில படுத்துட்டான். விடிஞ்சு வெள்ள குளிக்கிட்டு போச்சு, ஊரெல்லாம் நடமாட ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் எந்திரிச்சு கோயில போய் பூஜை பண்ண போலாமா? போன அந்த ஊர் உலகம் தவறா பேசும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுனா, கண்ணு விழித்து பார்க்கிறான். இரவு தன் மனையானோடு, அதாவது கட்டிய மனைவியோடு உள்ள இடர் உடலுறவாக இல்லற வாழ்விலே ஈடுபட்டு அங்கம் ஆடையெல்லாம் கலைந்து நிர்வாணமாக படுத்திருக்கிறார். ஆனா அந்த 4:30 மணி இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் வந்த உடனே இரவு பூரா தன்னுடைய மனைவியோடு இன்பத்தை அனுபவிச்சவனுக்கு அந்த நேரம் பக்தி வச நேரம் வந்த உடனே பேரின்பமா மாறி தன்னுடைய மனைவியுடைய இந்த கொங்கையை மார்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுவே அவனுக்கு சிவலிங்கமா காட்சி கொடுத்துருச்சான். காட்சி கொடுத்தவன் என்ன பண்ண, அதே அவருடைய கூந்தல் கொடி பூவை எடுத்து அந்த மார்பின் மீது சுற்றி, இதுதான் சிவலிங்கம், சிவாய நமவன சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனை. படுத்த படுக்கையில தன்னுடைய மனைவியினுடைய மார்பவே லிங்கமா வச்சு சாமியை கொண்டு போயிட்டு அதான் சொன்னா சிற்றின்பம். அவன் இரவு அணிவித்தான் சிற்றின்பம், ஆனால் பேரின்பமானால் சிறு மங்கையின் கொங்கையோட சிவலிங்கமாக தானே. அதான் உண்மை. இந்த மாதிரி தான் நீங்க சொன்ன இன்பம். நான் நினைப்பது ஏறிட்டு இருக்கிறது சிற்றின்பமா பேரின்பமா? ஆக நீங்க எது பெருசு அப்படின்றீங்க? பேரின்பம் மயமாக்கப்பட்டது பெருசு அப்படின்றீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், எந்த இன்பமா? பேரின்பம் ஒன்று, பேரின்பம் என்று சொல்லக்கூடியது ஒன்று அடையணும் அப்படின்னா சிற்றின்பத்துல இருந்துதான் அது போக முடியும். ஏன்னா நீங்க சொன்ன ஒரு கதையிலேயே அந்த இல்லற வாழ்வில் இருந்து தன்னுடைய மனைவியை பார்த்து மனைவியுடைய அங்கமாகப்பட்டது சிவலிங்கமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சிற்றின்பத்துல இருந்துதான் பேரின்பத்துக்கு போனான் இல்லையா? இது வாஸ்தவமான ஒரு விஷயம். இப்ப அருணன் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தர், அருணன் ஆகப்பட்டவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா பல மாதர்களுடன் பெண்களுடன் தொடர்பு கொண்டுகிட்டு இருந்திருக்கிறார். சிறுபிள்ளைய விளையாட்டுத்தனமா ஒரு இளமை பருவத்துல செய்யக்கூடாத தவறுகள் அனைத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த விளைமாதர்களுடன் போனோம் அப்படின்னா என்ன செய்யணும்? நிறைய பணம் செல்வம் தேவைப்படணும். இருக்கிற செல்வத்தை எல்லாமே இழந்துட்டார். தன்னுடைய சகோதரியான ஆதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவர் அவர்கிட்ட வந்து மறுபடியும் பெண் போகத்திற்கு போகணும் அப்படின்ற காரணத்திற்காக செல்வங்களை கேட்கிறாரு. அந்த பெண்ணிடம் செல்வம் இல்ல அப்படின்னு நான் சொல்றதை கேளு, இதெல்லாம் தவறு அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா கேட்க மாட்டாரு. இவருக்கு இந்த பழக்கத்தின் காரணமாகவே தொழுநோயாகப்பட்டது பிடிச்சிருச்சு. தொழுநோய் உள்ளவங்களை யாராவது ஏற்றுக்குவாங்களா? ஆனா அதிக அளவு செல்வம் வேணும், அப்பதான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய சகோதரியிடம் வந்து வற்புறுத்துறாரு, எனக்கு எப்படியாவது செல்வம் வேணும் அப்படின்னு வற்புறுத்தும் பொழுது அப்பதான் அந்த சகோதரி சொன்னாலாம், எவ்வளவு சொன்னாலும் இவர் திருந்த மாட்டாங்க அந்த தம்பி அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரனை பார்த்து அன்னைக்கு ஆதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவர் சொன்னா, எந்த சகோதரியுமே சொல்லாத ஒரு வார்த்தை, என்ன உனக்கு ஒரு பெண் தானே தேவைப்படுது, நானும் பெண் தானே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இவருக்கு அப்பதான் தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்தது. கூட பிறந்த சகோதரியே நம்மளை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களே, இனிமேலும் இந்த உயிரை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கணுமா அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை மீது உச்சியிலிருந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக கீழே விழுந்தாரு. அத கீழே விளையக்கூடிய தருவாயில எல்லாரும் அம்மான்னு சொல்லுவாங்க, அப்பான்னு சொல்லுவாங்க. இவர் தன்னையும் அறியாமல் முருகா என்று கதறினார். அது முருகப்பெருமானாகப்பட்டவர் தோன்றி ஒரு பூச்செண்டை தாங்குவது போல தாங்கி நிப்பாட்டினார். அப்பதான் சும்மா இரு சொல்லற என்று சொல்லக்கூடிய அந்த நாவல் எழுதி அதற்கு பிற்பாடுதான் அருணகிரிநாதர் என்று சொல்லக்கூடியவராக திருப்புகழை பாடினார். எப்படி இல்லையா? ஆக சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்தை அடைந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதற்கு நிறைய உதாரணமும் இருக்கு. இதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு சொத்து ஒரு சோறு வரும். சிற்றின்பத்திலிருந்து தான் பேரின்பம் நாடலாம், அதுதான் இயற்கை. சிற்றின்பம் என்பது உங்களுக்கு இருக்கா இல்லையா? எல்லாருக்குமே இருக்குல்ல. உண்மை. அப்ப பேரின்பத்தை நாடுவதற்கு அது ஒரு காலகட்டம். இப்ப உங்களுடைய வயசு என்ன? 13. இந்த இடத்துல எது நீங்க நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? சிற்றின்பத்தை நினைக்கிறீங்களா பேரின்பத்தை நினைக்கிறீங்களா? பேரின்பத்தை நினைக்க பேரின்பத்தை உலகத்துல மாணவாதி உலகத்துல வந்து எத்தனை விஷயங்கள் இருக்கு, எத்தனையோடைய வாழ்க்கை விளையாட்டு சம்பவங்கள் இருக்கு. அதையெல்லாம் பேசுவதற்கு நேரம் காலம் இருக்கலாம் ஒன்று. அதே சமயத்தில் சம்பந்தப்பட்ட நபரை பத்தி பேசுவோமே. உங்க தந்தையின் பேர் என்ன? என்னுடைய தந்தையார் நம்பி. தாயின் பெயர்? நங்கை கோபி. உனது பெயர்?
வள்ளி உடன் பிறந்தோ 7 பேர் வந்திருப்பது திணைக்காவல் புரிய என்ன திணை? கரந்தனை செந்தனை. கரந்தனை யாருக்கு? செந்தனையார். ரெண்டுமே எங்களுக்கு தான். உனது கையில் உள்ளது கவன் அமைத்திருப்பது பரன் அடைந்திருப்பது மங்கை பருவம். உன்னுடைய குலக்கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு எத்தனை வீடுகள்? முருகப்பெருமானுக்கு எத்தனை படை வீடுகள்? அது 6 படை வீடுகள் இருக்கு. நல்லா சொல்லுங்க. முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள் இருக்கு. கவனமா இருக்கணும். எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்வதற்கு முன்னால யோசிக்கிறது செய்யலாமா வேணாமாடு போய் இறங்கி விட்டு யோசிக்க கூடாது. ஆகா இது தெரியாம. முருகனுக்கு எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்கு. அப்படி சொல்லுங்க. ஆனா படை வீடு என்று சொல்லக்கூடியது 6 படை வீடை தான் சொல்லுவாங்க. பொதுவான விஷயம். ஆமா. இன்றைய சூழல் நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்விக்கு எத்தனை படை வீடு? அதுதான் 6 படை வீடு. இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப என்கிட்ட கேட்கும் பொழுது 5 படை வீடு. அதுதான் சொன்னேன். கதைப்படின்னு சொல்லல. ஏன்னா கதையும் கதை சார்ந்த விஷயம் வந்தாத்தான் கருத்து. இல்ல நீங்க கதைக்கு அப்பாற்பட்டு பேசுறாங்க சொல்லிடணும். பேசலாம். கதைப்படி அப்படி சொல்லும் பொழுது இப்போதைக்கு 5 படை வீடு. அப்படி சொல்லிட்டீங்களா? இப்ப கதைக்கு சம்பந்தப்பட்ட 5, கதைக்கு அப்பாற்பட்டு பார்த்தா பொதுவான வாசகைகளா முகங்கள் எத்தனை? 6 முகம். கரங்கள் 12. கண்கள் 12. சரி. படை வீடுகள்? படை வீடுகள் 6. ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மோட்சம் கொடுத்திருக்கிறார் சிவன் முருகப்பெருமான் குலக்கடவுள். அந்த 6 கொடுக்க 6 படை வீட்டில் மோட்சம் பெற்ற சிவன் முருகனுடைய அடியார்கள் யார்? யாருக்கு அது மோட்சம் கொடுக்க? அது நிறைய பேருக்கு செஞ்சிருக்கிறார். அதை கேட்கல. உங்கள குலக்கடவுள் தானே. 6 படை வீட்டுக்கு இல்லாத பெருமைகளே கிடையாது. எத்தனையோ அடியார்களுக்கு பெருமை சேர்த்தது இந்த 6 படை வீடு. அவன் புகழ் வளர்த்தல நீங்க வந்தீங்க. நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க அள்ளி கொடுத்த சும்மா இரு அப்புறம் ஒரு வாசகத்தை வைத்து தான் பாடினான். முத்தை தரு பத்தி தருணகை எத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குறு வளைக்கிற போதும் முத்தை தரு பத்தி திருநகை எத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குறு வளைக்கிற போதும் இப்ப இந்த மாதிரி எடுத்து கொடுத்ததற்கும் ஒரு காரணம் உண்டு. இந்த மாதிரி அவன் பாடுவதற்கு காரணமே சிற்றின்பத்தில் ஈடுபட்டதுனால நாவிலே கூர்கொண்டு வெயில்கொண்டு எழுதுனான் பாடினான். பெருமை பெற்றான் உலகம்லாம் அருமைக்கிட்டான் அவரை பத்தி. இதே போல ஒவ்வொருத்தருக்கும் உன்னுடைய ஒவ்வொரு படைவீட்டையும் கொடுத்திருக்கிறான். அந்த அடியவர்கள் யாரு? இருக்கலாம்னா இருக்கலாம் அப்படின்னா அது எதிர்காலம். இருந்தது அப்படின்னா கடந்த காலம். இருக்கிறது என்றால் நிகழ்காலம். அதாவது நீங்க இருக்கலாம் அப்படின்னா 6 படை வீட்டுக்குள்ள பெருமையை கேட்டீங்கன்னா பரவாயில்ல, அதை சொல்லலாம். சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்த மாதிரியாக இருக்கும். 6 படை வீட்டுல அடியார்கள் பெருமை பெற்றாங்க அப்படின்னா எத்தனையோ அடியார்கள் பெருமை பெற்ற ஸ்தலமாகப்பட்டது இந்த 6 படை வீடு. நீங்க யாரு கேட்கறீங்க? நான் யார சொல்ல? ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம். அதான் கேட்டேன். யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. எத்தனையோ பிறவி பெற்று அப்படி சொல்றாங்க. எத்தனை பிறவி பெற்றாலும் நிறைய பாடிக்கிட்டே இருக்கணும். அது பாடக்கூடிய காலங்கள் போயிடுச்சு. அதனால இப்பொழுது இந்த அம்மையாருடைய நான் வாட்டுக்கு முருகான்னு வீட்டுல இருந்தேன். நான் கேட்கிறேன் இருக்கும் போதும் அந்த முருகன் நினைப்பு தான் உனக்கு இருக்கு. கண்ணாடி வீட்டுல இருந்து கொண்டு கல்லு இல்லைன்னா அடுத்த கல்லு நம்ம வீட்டுல தான் வந்து விழுகும். அது மட்டும் கிடையாது. எதிர்காலத்துல எச்சிய துப்புனா மறுபடியும் அது நம்ம முகத்துலதான் விழுகும். இந்த இடத்துக்கு வந்தோட பல கருத்துக்களை நீங்க பேசுவீங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் நான் வந்தேன். சரி. ஆனா நான் இப்படித்தான் போவேன் அப்படின்னு நீங்க போகும் பொழுது பழமொழி பாத்தீங்களா? எதிர்காலத்துல எச்சில துப்புனா நம்ம முகத்துல தான் விழுகும். என்ன செய்யறது? அங்காடி கறி போய் சங்கீதம் பாடுச்சுன்னா அவங்க பாடுவாங்க வெங்காயம் கருவேப்பிள்ளைன்னு. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்ச சங்கீதம் தானே. வேண்டாம் விருப்ப பிள்ளைய பத்தி காண்டாமிருகன் கூட தான் பேர் வைக்கிறாங்க. சங்கடத்துக்கு பிள்ளை பத்தி வெங்கட்ராமன் பேர் வச்சாங்க. சந்தையில நின்று கல்லை விட்டு எரிஞ்சா சனியை முடிச்சவன் தலையில தான் விழுகுன்றாங்க. ஆகாத வேலையில பிள்ளை பிறந்தா ஆத்தாலையும் அப்படி பஞ்சாங்க மாத்த பாப்பாங்க அவனை போகுது. சம்மதம் பேசக்கூடாது. எப்போ நீங்க என்ன பார்த்து பழமொழி ஏங்கிட்டயா? தேவலோக மகரிஷி நீங்க மகாலட்சுமியுடைய அந்தப்புறம் வரைக்கும் அனுமதி இல்லாம செல்லக்கூடிய தன்மை படைத்தவர் நீங்க. அப்பேற்பட்ட பெருமைகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க இல்லாத புராணங்கள் கிடையாது, நீங்க இல்லாத இதிகாசங்கள் கிடையாது. அப்பேற்பட்ட பெருமைக்குரிய நீங்க சாதாரணமான ஒரு 13 வயது சிறுபிள்ளை காட்டுல தெரியக்கூடிய என்கிட்ட வந்து கேள்வின்னு கேக்குறீங்க அப்படின்னா அப்பயே தெரிஞ்சு போச்சு நீங்க என்னை பார்த்து பயப்படுறீங்க. பரவாயில்ல விவரம் தெரிஞ்சுக்கிறேனா அப்படின்ற ஆசை இருக்கிறனால தானே கேக்குறீங்க. எவன் ஒருவன் வாழ்க்கையிலே எண்ணத்தால் செயலால் பயப்படுகிறானா அவன் தான் வெற்றி காணுமா. பயப்படாம திமுரு பிடிச்சவே வெட்டி அழிஞ்சு வருவாங்க நாட்டுல. எதிராளி ஆஹா நம்மளை காட்டியும் பலசாலியா இருப்போம், ஒரு நொடுக்கு வீணாக்க கூடாது விடக்கூடாது அப்படின்னு சொல்லி
அந்த எதிராளிகிட்ட பயம்னா பின்வாங்கு பயம் அல்ல, அவன் மீது ஒரு அச்ச உணர்வு இழுது கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்துல நம்மளை தோற்கடிச்சிருவானோ எச்சரிக்கையா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 13 வயசு சொன்னீங்க, வயசை பத்தி யாருமா கண்டுக்கிறா? இங்க இருங்க, சிறுச பெருசாக்கலாம், பெருச சிறுசாக்கலாம். நாங்க நினைச்சோம்டா, நான் உங்களை பெரிய இடம் வச்சிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. 8 வயது யாருக்கு? ஆளுடைய பிள்ளைக்கு, இது சொல்லக்கூடிய சம்பந்த பெருமாளுக்கு. 80 வயசு யாருக்கு? திருநாவுக்கரசருக்கு. ஆனா முத்தருடைய தாள் மட்டும் தங்கத்தால் வந்து பொற்றாளுடைய தாளத்தை போட்டு வரும் பொழுது அன்று பல்லக்கு சுமந்தார் 80 வயசு திருநாவுக்கரசர், 8 வயசு சம்பந்த பிள்ளைக்கு. அப்போது வயசு அங்க வித்தியாசம் மட்டுச்சு. அதனால கேட்டேன், அப்பரே எங்க அப்பா ஸ்தானத்துல வந்து உங்களை நான் வணங்குகிறேன், எனக்கு வந்து நீங்க பல்லாக்கு சுமக்கலாமா என்று திருஞான சம்பந்த பெருமாள் அழுது திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பட்டத்தை கொடுத்தானே. அப்ப இங்க வயசா தெரிஞ்சு செய்யக்கூடிய காரியம் செயற்கூடிய செயற்கரிய செயலாக இருக்க வேண்டும். அப்படி நான் உங்களை பெரிய ஆள நினைக்கிறேங்க, அதுல என்ன தவறு இருக்கு? என்னைக்குமே எதிராளியுடைய பலத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறத காட்டிலும் பலகீனத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் புரிஞ்சுக்கிட்டா அப்பதான் நம்ம சுலபமா வெற்றி அடைய முடியும் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தெரியாம போய் தோத்து போயிருக்காங்க. நீங்க பேசுற பாவம் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சனியை சடை போட ஆரம்பிச்சிருச்சு, இனி பூ வச்சு பொட்டு வைக்காம போகாதுன்னு நான் நினைக்கிறேன். சனியை சடை போட சொல்லி கொடுத்ததே நான் தான். பரவாயில்ல வாங்க, நான் கதைப்படி போகலாம். பேச்ச முடியல, கதைப்படி போகலாம் நான் பார்த்தேன். நீங்க கேள்வின்ற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, நானும் பதிலுக்கு கேட்பேன். ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிறேன், பேசுனா பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சு, வாச்சுக்கு வாச்சு, மூச்சுக்கு மூச்சு பேசணும். அதை விட்டு உடனே பேசக்கூடாது. சும்மா இந்த சித்தம் போக்கு சிவம் போக்கு சத்தம் போட்டா செல்வாக்கெல்லாம் என்கிட்ட பேச கத்தி பேசுறதுனால எல்லாமே உண்மையாயிராது சுவாமி. நீங்க வந்து இங்க அரட்டி பேசி அம்பலார் பட்டாங்க ஏன்ட்ட வைக்க கூடாது, கவனமா பேசணும். பரவாயில்ல, வீட்டுல இருந்த நாட்களை இல்ல பேசுறீங்க, வீட்டுல இருந்த நாட்களை வீணாக்காம நல்லா புரட்டி இருக்கிறீங்க அப்படின்றது நீங்க கேட்கிற கேள்வியிலேயே தெரியுது. உருட்டும் புரட்டும் இருந்தா தானே வாழ்க்கையே கிடைக்கும். உருட்டாம் புரட்டாம இருந்தா வாழ்க்கை உருப்படுமா? புரட்டிக்கிட்டே இருக்க கூடாது சுவாமி, புத்தக புழுவாயிருவோம். அம்மா கல்வி ஞானமும் வேண்டும், கேள்வி ஞானமும் வேண்டும் இருக்கிறாங்க. நிறைய பேர் படிக்காத மேதைகளே இருக்கிறாங்க தெரியுமா? புத்தக புழுவாக இருந்தனாலே உலகத்திலேயே மாபெரும் சீத்தலை சாத்தான ஒரு இலக்கியவாதி பெயர் பட்டான். யாரவன்? 50 காப்பியங்களே எழுதினானமா. சிலப்பதிகாரம், சீவகசந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. அதுல சீத்தலை சாத்தான் இருக்கா பத்தியா? என்ன பண்ண நீ சொன்ன மாதிரி புத்தக புழுவாகிறதுக்கு காரணம் என்ன பண்ணுவேன்? எழுதிக்கிட்டே இருக்கான். எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது அவன் எழுதக்கூடிய இலக்கியத்தை தவறப்பட்டா பட்டக்கண்ணு எழுத்தாணி கொடுத்து மண்டையில குத்திக்கிடுவான். குத்த 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 அது காயப்பட்டு ரத்த கொழுவி புழு வச்சு போச்சு. அதில் தலையில வந்து சீல் வடிஞ்சு புழு வச்சு பூ வச்சு அப்படியே குட்டுச்சு. அதுக்கு பின்னால்தான் அவன் சாத்தன் வணிகர் குலத்தை சேர்ந்தவன் மாமதுரையிலே. அதனால்தான் அவனுக்கு போய் சீத்தலை சாத்தான் பட்டம் கட்டுப்பட்டான். அதானே உண்மை. அப்ப புத்தகம் புழுவா இருக்கிறனால தவறு என்ன இருக்கு? வரும்போது கூட்டிட்டு வந்துட்டீங்களோ கூட. அவர் தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் ஆதரவா பேசுறாரு. அவருக்கு ஆதரவு உலகம் இருக்கு. பொட்டப்பட்டி பழனிசாமி பெரிய ஆட்டக்காரன். இன்னைக்கு 75 ஆண்டுகளுக்கு முன்னால எங்க அப்பனை நான் பார்க்காத உலகம். அவர் ஆடுற ஆட்டத்தை நான் வேடிக்கை பார்த்தேன். 30 ஆண்டுகளுக்கு நாடு கோபம் ஆர்வம்லாம் அப்ப நாடத்தை பாக்குறதுக்கு ஆட்டத்தை பாக்குறதுக்கு வேஷம் போடுறதுனால ஓடி போயிருவேன். நாடக வேஷம் 12 மணிக்கு போடுவான். 2 மணி நேரம் போய் அப்பயே ஆட்டத்தை பாட்டு வரலாம்னு சொல்லி பழனிசாமி ஆட்டத்தை பார்த்து வந்தேன். என்னப்பா என் சித்தப்பேன் அதே அப்பா யூடியூப்ல எல்லாம் போட்டு 4 குத்து இருக்கிற இந்த வயசுலயே பயங்கரமான ஆளு. எவனை எடுத்து விட்டுருக்கானே இதெல்லாம் தெரியுது, அனுபவ ரீதியாக வர்றது. ஆமா 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 உப்பு கச்சிராம என்ன பேச்சு அனுபவம். குமரட்டப்பரன் பாட்டு பாடிடுவார். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் எதிராளிய பலம் அப்படின்னு எதற்காக சொன்னேன் அப்படின்னா, ராமாயணத்துல எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். வாலி என்று சொல்லக்கூடியவன், இந்த வாலியாகப்பட்டவன் எப்பேற்பட்டவன்? எதிர் ரோமம் படைத்தவன். எல்லா ஜீவராசிகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரோமங்களாகப்பட்டது மேலிருந்து கீழ் நோக்கி தான் இருக்கும். ஆனா அந்த வாலி என்று சொல்லக்கூடியவனுக்கு மட்டும் எதிர் ரோமம் படைத்தவன். அதனாலேயே அவனுக்கு எதிரில் யாராவது நின்னா கூட அவர்களுடைய பலத்துல பாதியாகப்பட்டது வாலிக்கு போயிடும். இதன் காரணமாகத்தான் சுக்ரீவன் வந்து உதவி என்று கேட்கும் பொழுது ராவணாகப்பட்டவர் என்ன செய்தாரு? மறைந்திருந்து வாலியை தாக்கினார். என்னதான் இருந்தாலும் மறைந்திருந்து தாக்கினது தவறு அப்படின்ற காரணத்திற்காக அன்று வாலிக்கு ஒரு வரமாகப்பட்டதை கொடுத்தாரு ராமனாகப்பட்டவர். எப்படி நான் உன்னை மறைந்திருந்து தாக்கினேனோ அதே மாதிரி நீ என்ன மறைஞ்சிருந்து தாக்குவ, உன் மூலமாகத்தான் எனக்கு அழிவு ஏற்படும் அப்படின்னு ராமனாகப்பட்டவர் வாலிக்கு ஒரு வரம் கொடுத்தார். அந்த வரத்தின் காரணமாகத்தான் கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுடைய
அழிவாகப்பட்டது ஏற்பட்டது இல்லையா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எதற்காக சொன்னேன்? எதிரியுடைய பலகீனத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. இப்ப நீங்க கேட்டீங்க அறுவடை வீடு. இந்த அறுவடை வீடுகள்ல ஒவ்வொரு அடியார்களும் பெருமை சேர்த்திருக்கிறாங்க, மோட்சம் அடைந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையாகப்பட்டது. கண்டிப்பா கண்டிப்பா அடியார் கடியா இருக்கிற காலங்களை அனுசரித்து உங்களுக்கு நல்ல விஷயம் ஒரு கணக்கு இருந்தாலும் அதற்காக விட்டு கொடுத்து போறாங்க கிடையாது. சில விஷயங்களை பேசணும். அந்த விஷயங்களுக்கு எனக்கு பதில் கிடைக்கும். இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில பாவங்களும் செய்யறோம், புண்ணியங்களை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப பாவங்களை செஞ்சுட்டோம் அப்படின்னா அதற்கு பரிகாரங்கள் உண்டு. ஆனா கரும்பாறையாகப்பட்டது, வெறும் கரும்பாறையாகப்பட்டது. இந்த பாறையை கடித்து தின்றதுனால ஒருத்தர் மோட்சம் அடைந்தான். பேச விட்டுட்டு அப்புறம் பேசுங்க. ஏன் பதறீங்க? காலையில 3500 ரூபா கொடுப்பாங்க, பதறாம பேசுங்க. ரூபா நோட்டை பாத்திருக்கீங்களா? காந்தி தாத்தா எப்படி இருப்பாரு? ஓவாயா தானே இருப்பாரு. அப்பேற்பட்ட முறையில நீங்க கேட்டீங்க அறுவடை வீடுகள்ல மோட்சமடைந்த அடியார்கள் யாரு அப்படின்னு. அத நான் சொல்றேன், அதற்கு அப்புறமா நீங்க சொல்லுங்க. கரும்பாறையாகப்பட்டது கடித்து தின்றதுனாலேயே மோட்சமடைந்த ஒருத்தன் அவன் யாரு அப்படின்ற விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதற்கு முன்பாக அறுவடை வீடுகள் எத்தனை அப்படின்னு 6 மொத்தம். இதுல என்னென்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். யார் யாரு எந்தெந்த அடியார்கள் பெருமை வாய்ந்தவர்களாக மாற்றப்பட்டாங்க, முருகனுடைய அருள் எப்படி கிடைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம். முதல் படை வீடு என்ன? திருப்பரங்குன்றம் ஆகப்பட்டது. இந்த திருப்பரங்குன்றம் எங்க இருக்கு? மதுரைக்கு அருகாமையிலே இருக்கு. அந்த திருப்பரங்குன்ற ஸ்தலத்துல பாத்தீங்க அப்படின்னா நக்கீரராகப்பட்டவர், நக்கீர பெருமானாகப்பட்டவர் யாரு? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு ஈசனிடமே வாதாடிய நக்கீர பெருமானாகப்பட்டவர் வர்றாரு. இப்ப அந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பூதமாகப்பட்டது இருக்குமா. அந்த பூதம் என்ன செய்யுமா, இந்த தவ ரிஷிகள் உட்கார்ந்து தவம் செய்யறாங்க பாத்தீங்களா, அவர்களுடைய தவத்தை கலைப்பதற்காக சிந்தனை கவன சிதறல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கேட்ட மாதிரி. ஆமா, இந்த ஊடால பேசி கவன சிதறல் பண்றீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ஊம குசும்பு. நீங்க பேசாம இருங்க, என் கதையை நான் சொல்லிக்கிறேன். ஆனா அப்பேற்பட்ட கவன சிதறல் ஏற்பட்டா தவத்தினுடைய அந்த பெருமை கெட்டுவிடும். உடனே அந்த ரிஷிகளை இந்த பூதம் கடிச்சு தின்றோம். இப்படியே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, நிறைய ரிஷிகள் வர்றாங்க, தவம் இருக்கிறாங்க. அது கவன சிதறதுக்கு என்ன செய்யும் தெரியுமா? ஒரு மரத்திற்கு கீழே இருந்துதான் தவம் செய்வாங்க. மரத்திலிருந்து ஒரு இலையாகப்பட்டது கீழே விழுகும். இவங்க தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த விழுந்த இலையாகப்பட்டதுல பாதி என்ன செய்யுமா, பக்கத்துல இருந்து நீர்ல விழுந்துருமா, தண்ணிக்குள்ள. இன்னொரு இலையாகப்பட்டது பக்கத்துல விழுந்துருமா. தரையில விழுந்த அந்த இலையாகப்பட்டது பறவையாக மாறி பறக்குமா. நீர்ல இருந்த அந்த இலையாகப்பட்டது மீனாக மாறி போகுமா. இத பார்த்து யாராவது அதிசயப்படாம இது என்ன இலையா விழுந்துச்சு, பறவையா மாறிடுச்சு, நீர்ல விழுந்த இலையாகப்பட்டது மீனா மாறிடுச்சு அப்படின்னு கவனம் சிதறிடுமா. இப்படியே இந்த பூதம் என்ன செய்யுமா, ஒவ்வொரு ரிஷிகளாக பிடிச்சு 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 சிறை அடைச்சுக்கிட்டே இருக்கு. எதுக்கு சிறை அடைக்குது தெரியுமா? ஒவ்வொரு முனிவர்களாக தின்றா பசி அடங்காது. ஏன்னா முனிவர்கள் பூராமே தவம் இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, எலும்பு தோலுமா தான் இருப்பாங்க. இவங்களை தின்னா எப்படி நம்ம பசி அடங்கும் அப்படின்னு 999 ரிஷிகளாகப்பட்டவங்களை பிடிச்சு சிறை அடைச்சாச்சு. எப்ப சாப்பிடுறதுன்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. என்னைக்கு 1000 பேர் சேர்றாங்களோ அன்னைக்கு அவங்களை பூரா தின்றது அப்படின்னு முடிவு. இப்ப யாரு வரணும்? ஒரு ஆள் வரணும், ஒரே ஒரு ஆள் வரணும். அந்த ஒரு ஆளு வந்தாரு. யாரு? நக்கீரராகப்பட்டவர் வர்றாரு. அவர் வந்த உடனே அதே மாதிரி தவம் செய்வதற்காக அமர்றாரு. அதே மாதிரி இலை விழுது, பறவையாக மாறுது, மீனாக மாறுது. இவருக்கும் கவனச்சிதறல் ஏற்படுது. உடனே என்ன பண்றான் அந்த பூதமாகப்பட்டவன், நக்கீரரையும் கூட்டிட்டு போய் சிறையில் அடைச்சாச்சு. சிறையில உள்ளவங்க எல்லாம் கதறாங்க, அட பாவி, கொஞ்சம் கோளாரா தவம் செஞ்சிருக்க கூடாதா, நீ பண்ண கவன சிதறதுனால இப்படி 1000வது ஆளா வந்து சேர்ந்து எல்லாருமே சாக போறமே அப்படின்னு 999 பேரும் கதறாங்க நக்கீரரை பார்த்து. அப்பதான் நக்கீரர் சொன்னாராம், இது எந்த இடம், யாருடைய ஸ்தலம்? முருகப்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நமக்கு அழிவு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாமா? ஆக அந்த கந்தனாகப்பட்டவன் நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு முருகப்பெருமானுடைய அருளின் காரணமாக இந்த 999 பேரையும் விடுதலை செய்தார். அங்கதான், ஆமா, அங்கதான் முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகளை வரிசைப்படுத்தி பாடினார் திருமுருகாற்று படை என்று சொல்லக்கூடியது. ஆக அப்பேற்பட்ட நக்கீரருக்கு அன்று அருள் புரிந்தார் யார் அப்படின்னா முருகப்பெருமானாகப்பட்டவர் திருப்பரங்குன்ற ஸ்தலத்துல. ஆக திருப்பரங்குன்ற ஸ்தலத்துல அடியார் யார் அப்படின்னா நக்கீர பெருமானாகப்பட்டவர். இரண்டாவது படைவீடு என்ன? சூரனை சம்ஹாரம் செய்த திருச்செந்தூர் ஆகப்பட்டது. இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க. ஆனா இதற்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா,
குமரகுருபரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீனாட்சி பிள்ளை தமிழ் பிறவியில் ஊமையாக இருந்தவர். பிறந்ததுல இருந்தே வாய் பேச தெரியாது. ஆக பிறவி ஊனமாக இருக்கிறாரு. பெற்றோர்கள் பாக்குறாங்க, ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லாம ஒரே ஒரு குழந்தை பிறந்தது, அதுவும் ஊமையாக இருக்க, பேச மாட்டேங்குது அப்படின்னு எல்லா பெற்றவங்களுக்கும் இருக்கும் இல்லையா கவலை. அந்த கவலையின் காரணமாக ஏதேதோ ஸ்தலங்களுக்கு போறாங்க, என்னென்னவோ பரிகாரங்கள் செய்யறாங்க, குழந்தை பேசவே இல்லை. இப்ப கடைசியாக ஒருத்தர் சொல்றாங்க, இறுதியாக திருச்செந்தூர் முருகப்பெருமான போய் வழிபடு அப்படி சொன்ன உடனே இந்த இரண்டு பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, திருச்செந்தூர் வந்தாச்சு. 48 நாட்கள் கடலில் நீராடி, நாளை கிணறில் நீராடி அந்த திருச்செந்தூர் கோயில் பிரகாரத்தை சுற்றி வருவதுதான் வழிபாடு. 47 நாள் முடிஞ்சு. 47வது நாள் இரவுல இந்த கணவனும் மனைவியும் பேசிக்கிறாங்க. அந்த கணவர் என்ன சொல்றாரம்மா, நம்ம குழந்தை இதுக்கு மேலேயும் பேசுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அந்த மனைவியாகத்தான் சொல்றாங்க, எனக்கும் நம்பிக்கை இல்லை சுவாமி, ஆனா 47 நாட்கள் விரதத்தை முடிச்சிட்டோம், இறுதியாக நாளைக்கு ஒரே ஒரு நாள் 48வது நாள் விரதத்துக்கு முடிப்போம், நம்ம குழந்தை பேசல அப்படின்னா இதே திருச்செந்தூர் கடல்ல 3 பேருமே விழுந்து உயிரை விட்டுருவோம் அப்படின்னு 2 பேரும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப மறுநாள் ஆகுது, கிணற்று கடல்ல நீராடி விட்டு 4 கிணறுல நீராடிட்டு வழிபாடுகளை எல்லாம் முடிச்சு விட்டுட்டு வந்து உட்கார்றாங்க. இப்ப யோசிக்கிறாங்க, இன்னும் நம்ம குழந்தை பேசல, உயிரை மாய்த்துக் கொள்ளுவோம் அப்படின்னு கடல்ல அந்த குழந்தையை கூட்டிட்டு 2 பேரும் போறாங்க. பாதி தூரம் போயாச்சு. அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அந்த இடத்துல எங்க இருந்துதான் ஒரு குழந்தை வந்ததுன்னு தெரியல. அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து அந்த குமரகுருபருடைய தோல்ல தட்டுது. இந்த குழந்தை, இந்த ஊம குழந்தை திரும்பி பார்க்குது, கையில பூவை வைத்துக் கொண்டு இது என்ன அப்படின்னா அந்த குழந்தை குமரகுருபர்கிட்ட கேக்குது. பெத்தவங்க பதறாங்க, நம்ம குழந்தைக்கு தான் பேச தெரியாது, இந்த குழந்தை வந்து இது என்னன்னு கேக்குது, இதை நம்ம பிள்ளையால சொல்ல முடியாதே, மன கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பதறாங்க. அப்பதான் குமரகுருபரர் சொன்னாரா, பூ அப்படின்னாராம். ஆக அன்று முதல் பேச தொடங்கினார். இந்த 2 பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஆக உயிரை மாய்த்துக் கொள்ளலான்னு போனோம், ஆனா இறுதியாக நம்ம குழந்தை பேசிட்டானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பேற்பட்ட குமரகுருபரர் தான் மீனாட்சி பிள்ளைத்தமிழ். அந்த மீனாட்சியே வந்து மீனாட்சி பிள்ளைத்தமிழை கேட்டு பாண்டிய மன்னனுடைய மடியில் அமர்ந்து தன்னுடைய கழுத்தில் கிடந்த முத்துமாலையை எடுத்து குமரகுருபரருக்கு அணிவித்து விட்டு கோயில் ஆலை பிரகாரத்துக்குள் போய் மறைஞ்சாங்களாம். ஆக அப்பேற்பட்ட பெருமைக்குரிய குருபரருக்கு அந்த இடத்தில் மோட்சத்தை கொடுத்தது யார் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானாகப்பட்டவர். 3வது படைவெளி என்ன, பழனி என்று சொல்லக்கூடியது. ஆவினன்குடி அப்படிம்பாங்க, திரு ஆவினன்குடி. இப்பொழுது இருக்கக்கூடியது பழனி. இந்த பழனியை பொறுத்தவரையும் எல்லாருமே இப்போ ராஜ அலங்காரம் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். உண்மை என்ன அப்படின்னா அவர் ஆண்டி கோலத்துல பார்ப்பதுதான் மிக சிறப்பான ஒன்று. இருக்கிற இடத்துக்கு சிறப்பு. ஆமா, ஆக அப்பேற்பட்ட முறையில ஏன் ஆண்டி கோலத்துல பார்த்தா ஆகக்கூடாதா? முருகப்பெருமானுடைய உண்மையான ஸ்வரூபமாகப்பட்டது. ஆக பழனிக்கு போனா கண்டிப்பாக எந்த கோலத்தில் இருந்தாலும் முருகப்பெருமானை தரிசிப்பது சிறப்பான ஒன்று. ஆனா இந்த பழனிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, பழனிக்கு மிக அருகாமையிலேயே பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவ சமாதியாகப்பட்டது இருக்கும். இப்ப இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பாம்பன் சுவாமி எல்லா கோயிலுக்கும் போயாச்சு, பழனிக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு கிளம்பி வர்றாரு. பழனிக்கு போய் எப்படியாவது முருகப்பெருமான பார்க்கணும் அப்படின்னு வரும்பொழுது தன்னுடைய நண்பர் வீடு பக்கத்துல இருக்கு. சரி, நண்பர் வீட்டுல போய் தங்கி இருந்துட்டு மறுநாள் காலையில பழனிக்கு போகலாம் அப்படின்னு தங்கி இருக்கும் பொழுது அங்கும் ஒரு பூதமாகப்பட்டது வருது. கருமை நிறமாக கொடூரமான ஒரு உருவத்துடன் வருது. வந்து என்ன சொல்லுது, பாம்பன் சுவாமிகளை பார்த்து, பொய் சொல்லுறியா நீ, பொய் சொல்றிய, உனக்கு வெக்கமா இல்ல, பொய் சொல்லலாமா, முத பொய் சொல்லக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய நீ பழனிக்கு எப்படி வரலாம் அப்படின்னு இவர் யோசிக்கிறார். நம்ம என்ன பொய் சொன்னோம், என்ன பொய் அப்படின்னா, நண்பர் கேட்கிறாரு, பழனிக்கு போகணும்னு வந்திருக்கிறியா, உனக்கு உத்தரவு வந்துருச்சான்னு கேட்கிறாரு. இந்த பாம்பன் சுவாமிகள் என்ன பண்ணிட்டாரு, உத்தரவு வந்துருச்சு, உத்தரவே வரல, முருகப்பெருமான் கனவுல வந்தாலும் சொல்லி இருக்கணும், அதுவும் சொல்லல. ஆனா அந்த ஒரு பொய் சொன்ன காரணத்தினால தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பழனிக்கு போகவே முடியாமல் முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர் யார் அப்படின்னா அவர் தான் பாம்பன் சுவாமிகள் ஆகப்பட்டவர். இவர் நினைச்ச இடத்துக்கு அவர் வந்துருவார், ஆனா அவரை போய் இவர் பார்க்க முடியாது. அது அப்பேற்பட்ட பழனி அவர் வாழ்க்கையிலே வந்து முக்தி வரக்கூடிய சூழலில் தனக்குத்தானே சமாதி எடுத்து முக்தி இந்த நாடுல, இந்த மாதத்துல, இந்த தேதியில, இந்த நிமிட பொழுதுல நான் சாக போய் சமாதி அடைப்பேன் சொல்லி வச்சு சமாதி அடைந்தவர் பாம்பன் சுவாமி. எங்க இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, மத்த ஆலயங்கள்ல இருந்தாலும் சரி, இவர் முருகப்பெருமான நினைச்சார் அப்படின்னா முருகப்பெருமான் தன்னால வந்து காட்சி கொடுப்பாரு. ஆனா கடைசி வரைக்கும்
ஒரு தெரியாமல் சொன்ன ஒரே பொய்யின் காரணமாக பழனிக்கு அவரால் போகவே முடியல. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பழனிக்கு போறோம், எத்தனை பொய் சொல்றோம். அந்த முருகப்பெருமான் நம்மளை வர விடுறாரு அப்படின்னா நம்ம மேல எவ்வளவு ஒரு கருணையோடு இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். நான்காவது என்ன அப்படின்னா சுவாமி மலை என்று சொல்லக்கூடியது. இந்த சுவாமி மலை எதற்கு பெருமை பெற்ற சுவாமி? தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்ற ஸ்தலம் இல்லையா? சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த இடம் தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்ற இடம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அருணகிரிநாதர். அப்பேற்பட்ட அருணகிரிநாதருக்கு பிரணவ மந்திரத்தை உச்சரித்த இடம் இந்த சுவாமி மலை என்று சொல்லக்கூடியது. அது மட்டும் கிடையாது, என்னுடைய குழந்தைகள் நாரத முற்புரிமை பிறவி எடுக்கும் பொழுது 60 குழந்தைகள், அந்த 60 குழந்தைகளும் ஆண்டுகளாக்கி அதற்கு மோட்ச வாழ்வு கொடுத்த இடமும் சுவாமி மலை தான். அப்பேற்பட்ட சுவாமி மலையில் அருணகிரிநாதருக்கு அந்த ஆற்றலாக பிரணவ மந்திரத்தை உபதேசித்து அந்த பெருமையாகப்பட்டதை கொடுத்தார். ஐந்தாவதாக என்ன அப்படின்னா திருத்தணி என்று சொல்லக்கூடியது. இதுதான் வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா, திருத்தணிகை என்று சொல்லக்கூடியதுல யாருக்கு பெருமை கொடுத்தார் அப்படின்னா கந்த கோட்டத்தில் ஆலயத்தில் அமர்ந்து இறைவனை வழிபட்டுக் கொண்டிருந்த ராமலிங்கம் என்று சொல்லக்கூடியவர்கள். அதாவது அருட்பெருஞ்சோதி கருணை இன்ற அளவுக்கும் தீரா பசியை தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனமாடினே சொல்லக்கூடியவர் இல்லையா? ஆக அப்பேற்பட்ட வள்ளலார் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அனைவருடைய பசியை தீர்ப்பதற்கு காரணமாக அமைந்த இடம் எது அப்படின்னா 462 ஆண்டுகளாக பற்ற வைத்த நெருப்பு இன்னும் அடுப்படி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்ட வள்ளலாருக்கு பெருமை கொடுத்தது என்ன அப்படின்னா திருத்தணி என்று சொல்லக்கூடியது. இறுதியாக பழமுதிர் சோலை. இந்த பழமுதிர் சோலையும் மதுரையில தான் இருக்கு. மதுரைக்கு அருகாமையில் அழகர் கோயில்ல இருக்கு. அப்பேற்பட்ட அழகர் கோயில்ல பழமுதிர் சோலையில என்ன பெருமை இருக்கின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அவை கிழவியாகப்பட்டவள் வந்து அமரும் பொழுது ரொம்ப தூரம் நடந்து வந்தாங்க. அந்த அம்மா நடந்து வந்த கலைப்புல அமர்றாங்க. மரத்தின் மேல நாவல் மரம் இன்னைக்கும் இருக்கும். அடியில விநாயக பெருமானுடைய அந்த சிலையாகப்பட்டது இருக்கும். ஆனா அப்பேற்பட்ட நாவல் மரத்தின் கீழ் அமரும் பொழுது மாடுல இருக்கக்கூடிய சிறுவனாகப்பட்டவன் மரத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறான். என்ன பாட்டி ரொம்ப களைப்பா இருக்கா, பசியா இருக்கா, நான் சிறிது பழங்களை பறிச்சு போடுறேன், சாப்பிடுறியான்னு கேட்கிறேன். அப்ப அந்த கிழமை என்ன சொல்றாங்க, சரிப்பா பறிச்சு போட்டு சாப்பிடுறேன் அப்படின்னா. அப்பதான் அந்த பையன் கேட்கிறான், பாட்டி சுட்ட பழமா போடவா சுடாத பழமா போடவான்னு கேட்கிறேன். சுட்ட பழம் சுடாத பழமா? நாவல் பழத்துல இப்படி எல்லாமே இருக்கு. சரி சுட்ட பழமே போடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அந்த கிழவனாகப்பட்டவா சுட்ட பழமே போடுன்னு சொன்னா. சரி. ஆனா அந்த நாவல் மரத்தை உழுக்கும் பொழுது பழங்களாகப்பட்டது கீழே விழுகுது. இந்த அம்மா எடுத்து பார்த்துட்டு கனிஞ்ச பழம் எடுத்து பார்த்தா மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கு, ஊதுறாங்க. அப்பதான் அந்த சிறுவன் கேட்டான, என்ன பாட்டி பழம் ரொம்ப சுற்றுச்சா அப்படின்னு. அப்பதான் அந்த கிழவி சொன்னாலாம், எத்தனையோ தமிழ் புலமையெல்லாம் வாட்டிட்டு வந்திருக்கிறேன், ஆனா சுட்ட பழம் என்று சொல்லக்கூடியதற்கு கனிந்த பழம் என்று பொருள்படக்கூடிய அளவுல இருக்குன்றது எனக்கு தெரியாம போயிருச்சேப்பா. உண்மையிலேயே சொல்லு, நீ யாரு? தெய்வாம்சம் படைத்த குழந்தையாக இருக்கிறேன், உண்மையிலேயே சொல்லு நீ யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது மிருகப்பிரமான் அந்த இடத்தில் அவைக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று சொல்லக்கூடிய பெருமையை கொடுத்தார் இல்லையா? அப்பேற்பட்ட பழமுதிர் சோலையில நீங்க கேட்டீங்க, ஆறுபடை வீட்டுல எந்தெந்த அடியார்களுக்கு பெருமை சேர்த்தாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். குமரகுருபரருக்கு, பழனியில் சுவாமிகளுக்கு, திருத்தணியில் சுவாமிமலை, சுவாமிமலையில அருணகிரிநாதருக்கு, திருத்தணியில சொன்னேன். சொல்லுங்க. கதை எங்க கேக்குறீங்களா வேடிக்கை பாக்குறீங்க? தனிகையில விஷயம் இருக்கு. என்ன தனிகை? அதை ஒரு இடத்துக்கு பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. என்ன அந்த தனியை முழுமை விடக்கூடாது. திருத்தணியில வள்ளலார் இருக்கு. ஏங்க அல்பொழிஞ்சது அப்புறம் இன்னும் ஒரு இடம் இருக்கு. என்ன? நான் ஏன் அதுக்காக சரி இந்த வள்ளலார் ஆரம்பத்திலேயே இந்த கதையில வந்து ஒரு இக்கு வச்சது. வள்ளலார் 5 படையா 6 படையா 5 படையா 6 படையா நான் கொஞ்சம் அழுத்திக்கிட்டே இருந்தேன். சரிங்களா? வச்சுங்க. ஆறாவதாக நீங்க சொல்லும் பொழுது சுட்ட பழமா சுடாத பழமா இப்படி இருக்கட்டும். இப்ப வள்ளலார் சொன்னீங்கல்ல, வள்ளலாருடைய கோட்பாடுகள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வள்ளலாருடைய கோட்பாடுகள் என்ன தெரியுமா? பசித்தவனுக்கு உணவு. எப்படி இந்த உலகத்தில் வந்து அவருடைய கோட்பாடு என்ன தெரியுமா? எல்லாம் பொறுங்க. சைவ மதம் வைணவசம் 2 சமயங்கள் இருக்கு பாத்தீங்களா? சமய கோட்பாடு என்ன? வழிபாடுகள் என்பது 3 விதமாக பிரிக்கிறான். உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு. ஆனா அந்த அருவுருவ வழிபாடை அவரது கொள்கையாக கோட்பாட கொண்டவர் தான் யாரு? வள்ளலார். அவர் தான் ஜோதிமயமாக இறைவனை கண்டவர். அதனால சொன்னாரு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அவருடைய கொள்கை கோட்பாடு இறைவனை ஜோதிமயமாக கண்டவர். ஜோதி அவருடைய கோட்பாடுகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துல நம்ம கடைபிடிக்க முடியுமா சுவாமி? பிடிக்கலாமே. ஏன் புலால் உள்ள கூடாதுன்னு சொல்றாரு, அதை கூட நம்ம கடைபிடிக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்ப வேற ஒண்ணும் கிடையாது. இந்த சுக்குன்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த சுக்காகப்பட்டதுல ஒரு தோஷமாகப்பட்டது இருக்குமா, அதை தீயிலிட்டு
கருக்கிய பின்பு அதனுடைய தோஷமாகப்பட்டது நீங்கிறோம். அதன் பிற்பாடுதான் அந்த சுக்கு என்று சொல்லக்கூடியதை உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீராகப்பட்டதுல தோஷம் இருக்கும். அந்த நீராகப்பட்டத வெந்நீராக மாற்றிட்டோம், காய்ச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய தோஷமாகப்பட்டதை நீங்கிறோம். அதன் பிற்பாடு அதை குடிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய கோட்பாடுகள் இருக்கு. இதை இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளாகப்பட்ட நாங்க கடைபிடிக்க முடியுமா? முடியும்னா எப்படி சொல்றீங்க? சுக்குக்கு விஜய மருந்து இல்ல, சுப்பிரமணியனுக்கு விஜய தெய்வம் இல்ல. ஒரு இங்க சொன்னீங்க குமர ஒரு ஊமையா இருந்தேன்னு சொல்லி அவனுக்கு அடி எடுத்து கொடுத்தனாலே முதல் வார்த்தையை பூன்னு சொன்னான். பூலோகத்துல எல்லா குழந்தைக்கும் முன்னுடைய இடம் கிடைச்சிச்சா இல்லையா? அப்ப இல்லாதவர்களுக்கு நமது முன்னோர்கள் மூதாதையர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வசம்னு ஒண்ணு தெரியுமா? வாய் பேசாத பிள்ளைக்கு வசம்பாகப்பட்டதை அங்கே என்ன செஞ்சு கொடுப்பாங்க, நேரடியா பயன்படுத்த மாட்டாங்க. அந்த வசம்ப சுட்டு கறிக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க சொன்னீங்க பாருங்க சுக்கு, அந்த சுக்கு மாதிரி தான் இந்த வசம்பு இருக்கும். இது வெண்ணிறமா இருக்கும், அது கருமை நிறமா இருக்கும். ஆனா இரண்டிலுமே 9%, அதாவது 100ன்னா 9%, 91% நல்ல பொருளும் 9% நச்சுத்தன்மையுடைய விஷயம் இருக்கு. இதுல சுக்குலையும் இருக்கு, வசம்புலையும் இருக்கு. அப்ப என்ன செய்வாங்கன்னா, எவ்வளவு பெரிய அறிவியல நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நேரடியா கொடுக்காம அந்த வசம்பையும் சுக்கையும் சுடும் பொழுது, தீயை வாட்டி கருக்கும் பொழுது அந்த 9% நச்சுத்தன்மையுடைய அந்த சத்தாகப்பட்டது தீயை மாண்டு விடும். மீதி உள்ள 91% நல்ல சத்து பிள்ளைக்கு சேருன்ற உண்மையை தத்துவ ரீதியா கண்டுபிடிச்சாங்க. அதே வசமாகப்பட்டது இந்த மாதிரி அதே வசமாகப்பட்டது அதிக அளவு குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா பேச்சு வருமா? எடுத்துக்கிறான். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு இருக்காங்க. அதனால அளவுக்கு மீறி நீங்க பேசாம நான் ஒரு விஷயத்தை அப்படி கிடையாது. பேசலாம், பேசக்கூடிய பேச்சு வந்து முக்கியமானதா இருந்தா பேசிட்டு ஆகணும். பேசலாமே. நான் கேட்டேனே, இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, நான் கேட்கிறேன். என்ன நீங்களே கேட்டுட்டு இருந்தா நான் எதுதான் வந்துடுறேன்? கேள்வி கேட்கல. 6 மணி வீட்டுல மோட்சம் கிடைச்சது யாருக்குன்னு ஆச்சு? நீங்க படிப்படியா சொல்லி வந்தீங்க. அது வரைக்கும் நான் பொறுமையா கேட்டேன். எனக்காகவா? இல்ல, இந்த உலக மக்களுக்கு தெரியணும். இப்ப இடையில வந்தேமா சுருக்கமா சொல்லுமா அப்படின்னா விஷயம் தெரியுமா? அப்ப பேசுங்க, பேசித்தான் ஆகணும். அதுக்காக சொல்லுவார். இப்படி சொல்றீங்க இல்லையா, கரும்பாறையை திண்டு தன்னுடைய பாவத்தை தீர்த்து மோட்ச வாழ்வு பெற்றவன் யார் தெரியுமா? இந்த உலகத்துல சோத்துல கல்லு கிடந்தா இருக்கட்டும். அவரும் கூட பேசல, அனுபவசாலி. கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் தான் எங்க இத்தனை மேலே நம்ம பார்த்திருப்போம். இருக்கட்டும், நல்லா இருக்கும். ஏன்னா சோத்துல கல்லு கிடந்து அள்ளி போடுறதுக்கும் போது கல்லு கிடைக்குன்னு சொல்லுவேன். ஒரு சொரிப்பாறை பிடிச்ச ஒரு கரும் பாறையவே கடிச்சு திண்டு அதன் மூலமா மோட்சம் பெற முடியுமா? முடியும். முடிச்சு காரணம் யார் தெரியுமா? எல்லா சிவ ஆலயங்களும் குறைவாருங்க. சிவ ஆலயங்களுக்கு போகும் பொழுது ஆலயத்துக்கு முன்னால ஆண்டவனுடைய சன்னிதானத்துல கருவறைக்கு முன்னால ஒருத்தரை கும்பிட்டு போவோம். யார் தெரியுமா? நந்தி பெருமான். இந்த நந்தியை பெற்றெடுத்தவன் யாரு? அது ஒரு பெரிய கதை சுருங்க சொல்லுவீங்க. நந்தியுடைய அப்பா வந்து சிலாதர முனிவர். இந்த சிலாதர முனிவர் என்ன பண்றாரு? ஏன்னா நந்திக்கே அப்பேன் சிவனுக்கே வாகனத்தை கொடுத்து மகனை கொடுத்து அவனுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன். அப்ப என்ன பண்றாரு? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே சேரக்கூடிய இடம் சொர்க்கலோகம் சொல்றாங்க. யமபட்டணத்துக்கு போனாதே பாவம் செஞ்சவங்களுக்கு நரகமும் புண்ணியம் செஞ்சவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொல்றாங்க. அப்ப இந்த சொர்க்க வாழ்வு எப்படி இருக்கு? இதுல போய் யமபட்டணத்துல பாட்டு வரணும்டா. அப்ப யமன்டை கூப்பிட சொல்லி நேரம் இங்க இருந்து யமபட்டணத்துக்கு போறாரு. யாரு? சிலாத முனிவர். போனவர் என்ன பண்றாரு? ஐயா என்ன விஷயமா வந்திருக்கு? வாங்க சிலாத முனிவரே, ஏன்னா ஒரு சக்தியுடைய தெரிஞ்சவர் யமன். ஏன்னா நான் எங்க கிண்ணற கேட்கறத விட்டுட்டு நான் ஆளுகளை கூட்டி வச்சிருக்கேன். ஆயுள் காலம் முடிஞ்சோல, உங்களுக்கு ஆயுள் காலம் முடியல, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, யமா நான் அதுக்கு வர கிடையாது. யமது நீ தர்மவான், யமதர்மன் நீ தர்மவான். நான் வந்து எதுக்கு தெரியுமா? உன்னுடைய பட்டணத்துல, இந்த யம பட்டணத்துல இங்க என்னென்ன நடக்குது, இந்த நல்லது கெட்டது சொல்றாங்களே, பாவம் முன்னின்றாங்களே, தண்டனை கொடுக்குறாங்களே, சொர்க்கம் கிடைக்கின்றாங்களே, எப்படி இருக்கு பார்த்து பணம் வந்து பண்ணோன்னே படகு சித்திரகுப்தனை கூட்டிங்க வாடா. அதனால அந்த கடை வழக்குள்ள கூப்பிட்டீங்க வா, நம்ம சிலாதமுனி வந்திருக்கிறாரு, சொர்க்க வாழ்வு எப்படி நரக வாழ்வு எப்படி எல்லாத்தையும் சுத்தி காட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஒரு சிலாதமுனிவரை கூட்டிக்கிட்டு சித்திரகுப்தன் போறாரு. போகும்பொழுது பாக்குறாங்க, இங்கிட்டு ஒரு பக்கம் தண்டனைப்பட்டவன், அடுத்தவனை கொள்ளை அடித்தவன், அடுத்த முன்னாடியை கெடுத்தவன், திருடினவன், இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தண்டனையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாவப்பட்டு எப்பா இப்படி எல்லாமா தண்டனை நடக்குது, இப்படிலாமா நாட்டுல நடக்குதுன்னு சொல்லி இவர் பாவப்பட்டுக்கிட்டே வர்றாரு. திடீர்னு பார்த்தா இவங்க போறதுக்கு முன்னால ஒரு பெரிய, நீங்க சொன்னீங்க கரும்பாறை, அப்படியே ஒரு கரும்பாறை சுட்டு மாதிரி இவங்க போற வழியை அடைச்சிட்டு அடைச்சிக்கக்கூடிய வழியை பார்த்த உடனே என்னப்பா அது திடீர்னு இங்க போய் இத்தனை கரும்பாறையா இருக்கு, போற வழியை அடைச்சிக்கிட்டு அப்படின்னும் போது அப்பத்தான் சித்திரகுப்தன் சொல்றாரு, இது கரும்பாறை நினைக்காதீங்க, இது ஒருத்தனுடைய பாவ மூட்டை கணக்கு அப்படின்னாரு. பாவ மூட்டை கணக்கா? என்ன சொல்ற? இல்லங்க,
ஒவ்வொரு நாளும் அவன் செஞ்ச பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பெருகி பெருகி கொத்தந்தடியா கரும் பாறையா மறிச்சு நிக்குதுங்க அப்படின்னு அவன் என்னைக்கு இங்க வர்றானோ அன்னைக்கு இந்த பாறை அவனுக்கு தண்டனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இந்த சிலாத முனிவருக்கு பொறுக்கலை, ஏன்னா அவர் முனிவர்ல. அப்ப என்ன இப்படி சொல்லிவிட்டாரு சித்திரகுப்தர், இது யாரு என்னன்னு பாப்போம்டா அப்படின்னு சொல்லி இவர், ஏன்னா முனிவர்களுக்கு முக்காலம் முந்து கொண்டவன், அஷ்டமா சித்து படிச்சவன், நடந்து கொண்டிருக்க இவங்க நடக்க போறது முக்காலம் தெரிஞ்சனால இவர் சிந்தனைக்கு எப்படி எண்ணத்தை விடுறார், சிந்தனை ஓட்டத்தில் விடுறார். யாரா இருக்கும் சொல்லி பார்க்கும் பொழுது, சுத்தி வளைச்சு பார்க்கும் பொழுது இந்த கதை சொல்றாரு. யாரு அப்பா, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு உருவம் கண்ணு தெரியுது, ஆனா அவன் முகம் மட்டும் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவன் கதையை சொல்றாரு, வேற ஒண்ணும் கிடையாதுயா. ஒரு மாபெரும் முனிவர், அந்த முனிவருக்கு ஒரு சின்ன பையன் மையர் இருந்தான். அவங்க காட்டுக்குள்ள ஆசிரமம் வளர்த்திருந்தாங்க. காட்டுக்குள்ள பலவிதமான முனிவர்கள் நடந்து வருவாங்க. வரும்பொழுது அவங்க பசியா இருக்கு, இந்த முனிவர் விருந்து உபச்சாரம் பண்ணுவாரு. இந்த விருந்து சாப்பிடக்கூடிய முனிவர்களுக்கு இந்த முனிவருடைய மையம் சின்ன பேர் இருக்கா பாருங்க, இது என்ன பண்ணுவேன், சாப்பிட்டு முனிவர்கள் கண் மூடி தியானம் பண்ணுவாங்க. சாப்பாட்டுக்கு முன்னால அன்னாபிஷேகம் நடத்த மாதிரி அன்னபூரணி தாயாருக்கு நன்றி சொல்லு விதமா. அப்ப என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுல முட்டு மண்ணு கல்லெல்லாம் அள்ளி வச்சுட்டு சோத்துக்குள்ள கலந்து விட்டு போயிருவேன். இவங்க சாப்பிடும்போது அந்த கல்லு மண்ணு கறக்கு பொருள் அடிக்கும் பொழுது இவங்க மனசு வேதனைப்படுவாங்க. அதை பார்த்து இந்த சின்ன பையன் சந்தோஷப்படுவேன். இவன் நாள் ஒரு மீனியும் பொழுதொரு வனமா இப்படி வரக்கூடிய முனிவர் உப்புறம் செஞ்சால, இவன் அள்ளி வச்ச அந்த கண்ணு மண்ணு எல்லாம் சேர்ந்து தடத்தடி பாறையா உருமாறி போய் நிக்கிறான்ட்டாரு. பாவ மூட்டை பெரிய கரும்பாறையா நிக்குது. இவருக்கு இவன் சொல்ல 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 இந்த சிலாத முனிவருக்கு அந்த சொன்னாலே என் மனசுல ஒரு உருவம் நிலாடுது, ஆனா முகம் மட்டும் தெரியலையே சொன்னார் இல்லையா. இந்த சித்திரகுப்தன் இந்த கதையை சொல்ல 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 இவருக்கு முழு உருவம் கிடைச்சு முகம் தெரிஞ்சு வச்சு கடைசியில யாராண்டா அந்த சிலாத முனிவரே அந்த பாவத்தை செஞ்சாரு. ஷிலா அப்படின்னால கல்லு அர்த்தம். நம்ம அதான் விளையாட போது கூட எப்ப அந்த சிலா கருத்து விளையாடுன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம இந்த கல்லு விளையாடுறாங்க, சிலாக்கு விளையாடுறாங்கன்னு சொல்லையா. அதுதான் அந்த சிலா என்ற கல்லு இவன் பாவமா செஞ்சுதான் பெருகுனாலதான் கரும்பாறை நின்று ஷிலா என்று சொல்லி அவனுக்கு சிலாத முடிவு பட்ட பேரே கிடைச்சுதான். அப்ப என்ன பண்ண அந்த முடிவு, சரி அப்படின்னு எவன் அவன் சொன்னார் இல்லையா, அந்த பாவம் செஞ்சவன் இன்னைக்கு இந்த லோகத்துக்கு வர்றானோ யமலோகத்துக்கு, அன்னைக்கு இந்த பாறைய அவன் திண்டு அதே மாதிரி கரைச்சு அவன் பாவத்தை போக்கணும். இதுதான் அதுக்கிட்ட இவன் செஞ்ச பாவம் பாறையா இருக்குன்றால இவனுக்கு தெரிஞ்சு வச்சுல. அப்பா சாமி நீ கூப்பிடாம நான் வந்துட்டேன், நானே இந்த பாவத்தை பாறையை புறம் திண்டு கரைச்சு என் பாவத்தை போக்கிக்கிறேன் சாமின்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்து அந்த கரும்பாறையை உட்கார்ந்து கரைச்சு மண்ணம் கல்லுமா திண்டு தன்னுடைய பாவ ஜென்மத்தை எடுத்து யமன் காலடியிலே இருந்து சிவனுடைய சரணாகதி அடைந்தானாம். அவன் தான் நந்தி பெருமானுடைய அப்பன் சிலாத முனிவர். நீ கேட்டதுக்கு உண்டான பதில். யானையின் பலம் தும்பிக்கையில, மனிதனின் பலம் நம்பிக்கையில. அப்பேற்பட்ட யானைக்கு அதனுடைய பலம் என்னன்னு தெரியாது. சின்ன குட்டி யானையா இருக்கும், குட்டி யானைனா வண்டி இல்ல, சின்ன யானையா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த யானை என்ன செய்வாங்களா, ஒரு சிறு சங்கிலியில பிடிச்சு ஒரு தூண்ல கட்டி இருப்பாங்க. இந்த யானை குட்டி என்ன பண்ணும், இழுத்து பார்க்கும், சங்கிலி வராது. அதையே பழக்க அதே நாலு அதுக்கு பழகிறோம், பெரிய யானை ஆயிரும். அது நினைச்சிச்சு மதம் முடிச்சிச்சு அப்படின்னா தூணோடு பெயர்த்து கொண்டு போகக்கூடிய தன்மை அளித்தது யானை. ஆனா அந்த சங்கிலியை பார்த்துட்டு நினைக்குமா, இதைத்தான் சின்ன பிள்ளையில இருந்து இருக்கிறோமே, வராது. அப்படி தன்னுடைய மனம் தனக்கே தெரியாது அப்படிமா. இப்ப யானைன்னு சொன்ன உடனே யானை முகமாக இருக்கக்கூடியது யாரு, விநாயக பெருமான் உள்ள இருக்கிறாரு. அழகா இருக்கு. ஆக அப்பேற்பட்ட விநாயக பெருமானுடைய கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும், கொழுக்கட்டை இருக்கும், அங்குசம் இருக்கும். இந்த அங்குசம் என்று சொல்லக்கூடியது எதற்கு பயன்படுறது அப்படின்னா யானையை அடக்குவதற்காக பயன்படக்கூடியது, யானை பாகன் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். இதை எதற்கு விநாயக பெருமான் கையில வச்சிருக்கிறாரு அப்படின்றது ஒரு விஷயம். ஏன்னா அவரே யானை முகத்தோட தான் இருக்கிறாரு. யானையை அடக்க பயன்படக்கூடியதான அங்குசத்தை தன்னுடைய கையிலேயே வச்சிருக்கிறாரு. எதற்காக, என்ன இதன் மூலமாக சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்குவதற்கான ஆற்றல் அவர்களிடமே உள்ளது, வேற யாருக்கிட்ட இல்ல அப்படின்ற ஒரு தர்மத்தை எடுத்துரைப்பதற்காகத்தான் விநாயகர் பெருமானுடைய கையில் அங்குசம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப கையின்னு சொன்னோட எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு சுவாமி. அது நாங்க பாப்போம், உங்களுக்கு பார்க்க முடியுமா? ஆமா. இப்ப இந்த கையில நாங்க காட்டுல தெரியக்கூடிய பெண்கள் இல்லையா, ஆக காட்டுல தெரியக்கூடிய பெண்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வோம். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு சில இலைகளை எல்லாம் பறிச்சோம் அப்படின்னா அதுல சில நறுமணமான வாசம் வரும். ஆனா கையாளம் உள்ள வைத்து கடவுள் ஆசை வைத்தன்றார். நீ சொல்லுங்க இல்ல, யானைக்கு போன தும்பிக்கை மனிதர் போன நம்பிக்கை. யானை சின்ன குழந்தையாக குட்டியாக இருக்கும் பொழுது கட்டி போட்ட சங்கிலி இருக்க முடியாது. ஏன்னா அது அன்னைக்கு வயசு தான் வயசு.
ஆனா அந்த எண்ணம் வந்து மனசுல இருந்து பெரிய யானையால ஜங்கிலி இழுக்க முடியாது. யானைக்கு வாகனம் இருக்குமா? யானைக்கு வாகனம், யானைக்கு வாகனம் யானைதான். யானைக்கு வாகனம். இப்ப யானை இருக்குல்ல, யானை மூவ் யாரு? அது விநாயகர் பெருமாள். விநாயகர் வாகனம் மூஞ்சிரு. மூசிகம்னா என்ன? மூஞ்சிராக்கப்பட்டது. ஆமா, மூசிகம். ஆமா, பொதுவா பெருச்சான்னு சொல்லுவாங்க. எலிய பிடிக்க நீங்க எங்க போனாலும் அங்க நான் வருவேன். எலிய பாத்துருக்கீங்களா? இந்த எலி இருப்பாருங்க, எலிய வந்து பொறுக்கில் அடைச்சு வச்சிருப்பேன். எலிய பொறுக்கில் அடைச்சு வச்சிருப்பான். அடைச்சு வைக்கும் பொழுது ஒரு தேங்காய் துண்டுவோ ஒரு கருவாட்டு துண்டுவோ எலிய பிடிக்கிறதுக்கு அந்த இதுக்கு கோர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? இவங்க வந்து அதை இழுக்கும் போது டப்பக்குள்ள மாட்டிக்கிடுவாங்க. ஆனா நல்லா புரிஞ்சு வச்சுங்க, அதே எலி திருட்டுத்தனமா அதை திங்காத இடத்துல போய் பாருங்களேன், எவ்வளவு பெரிய மரப்பெட்டகமா இருந்தாலும் எதா இருந்தாலும் கரைச்சு குறைச்சு உள்ளுக்குள்ள வந்து ஓட்ட போட்டு போயிடும். அது நினைச்சா 5 வினாடி பொழுதுக்குள்ள அந்த எலி பொறி இருக்குவாருங்க, அதை கடிச்சு ஓட்ட போட்டு வெளியே வந்துடலாம். அது இருக்காரு, நீங்க சொன்னீங்கல்ல, அங்க கொடுத்த இழுத்த இழுவையில அது பட்டதுனால காலம்புறம் அது உள்ளுக்குள்ளேயே கிடக்கும். ஏன்னா தெரியுமா, அதோட பய உணர்ச்சி எப்படி. ஆக இந்த எண்ணங்கள் இருக்காங்க, எந்த அளவுக்கு தைரியமா நினைக்கிறோமோ அது தைரியத்தை ஏற்படுத்தும். பயந்தா பயத உணர்ச்சி தான் இருக்கு. அதனால உங்க தைரியமா நீங்க எல்லாம் பயப்படக்கூடாது. இந்த இடத்துல உங்களுக்கு பயம் இல்லாத வாழ்க்கை நீங்க காட்டுற போது கதவு இருக்கிற பொழுது கர்மம் இருக்கிற பொழுது பயிர் செய்யலாம், ஆடி பட்டம் ஏழை கிடைக்கணும். அப்பத்தே அமோக விளைச்சல் பார்க்கலாம். பட்டம் தவறலாம், நட்டமாயிடக்கூடாது இல்லையா? அப்ப உனக்குடைய இந்த இடத்தை கால நேரத்தை அனுசரித்து கந்தன், கடவன், கார்த்திகேயன், குகன், குருபரன், சண்முகன், கணாத்தவன், செந்தில் வடிவேலன், சேவர் கொடியலகன், பழனி மாவட்ட முருகன், அவனே உனக்கு புருஷன் மாப்பிள்ளை வந்திருக்கேன். என்ன சுவாமி சொல்றீங்க? வந்த உடனே வாழ்த்து சொன்னீங்க, அந்த வாழ்த்துலயே சொன்னீங்க முருகப்பெருமானுக்கு சொந்தமாக்க போறேன் அப்படின்னு. அதுக்குரிய அர்த்தம் இதுதானா? நான் கேட்டேன் அவங்கள மாப்பிள்ளை பத்திரம் சொல்லி. யாரு கேப்பா? எந்த வயசுக்கு வந்து குமரி கேப்பா? யாரையா கேப்பா? கேப்பா, நான் வயசுக்கு வந்து 10 வருஷம் வீட்டுல இப்படி வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கணும்னு கேப்பாளா? நம்ம தான் செஞ்சு கொடுக்க கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. யார் செய்வா? அப்பே தகப்பன் தானே செய்யணும். எங்க அப்பா இருக்கிறாரு. எங்க இருக்கீங்க? நீங்க எதுக்கு? நான் எங்க அப்பா இருக்கிறாங்க. என்னை எடுத்து வளர்த்தவருக்கு யாருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு தெரியாதா? இங்க அவன் எடுத்து தானே வளர்த்தேன். உண்மையான அப்படி நான் சரி, பார்த்துட்டு வந்தது நல்ல மாப்பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. என்னுடைய குலதெய்வம் முருகப்பெருமான், அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க இருங்க. சோபா நம்ம வாழைப்பழத்துல விழுந்த கதையா மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அது விழுந்து அப்படி வழியக்க வர்றதுக்கு வெளியே தரலாம். எனக்கு தேவையில்லைன்ற 2ஆம் தரமா போறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஊதா கலர் நிப்பல் உனக்கு யாரு அப்பன்? இது என்னன்னு கேக்குறேன். தேவலோக மகிழ்ச்சியா இருக்கு, ஊதா கலர் நிப்பன்றீங்க. சிவன்பட்டி இந்த திருவிழாவுக்கு என்ன ரிப்பனுக்கு வந்திருக்கேன். அப்புறம் அது ஒரு வெட்டு போட்டு பாருங்க. உனக்கு புருஷே அனிதா தமிழரசே, உனக்கு புருஷே உனக்கு புருஷே அனிதா தமிழரசே, என் கண்மணி அவனுக்கு நீ மாலசூடன், என் பொன்மணி அவனுக்கு மால பாடணும். உனக்கு புருஷே அனிதா தமிழரசே. நம்ம அழகர் கோவில் பல முதிர் சோழ தோரா 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 தோரா, உனக்கு புருஷே அவன் தமிழரசே, என் கண்மணி அவனுக்கு நீ மாலசூடன், என் பொன்மணி அவனுக்கு பாட பாடணும். தோரா உனக்கு புருஷே அவன் தமிழ்
பார்த்துருந்துருக்கேன். முருகப்பெருமானுக்கு இல்லாத பெருமையில கிடையாது. அறிவுக்கு ஆற்றல் இருக்கு. ஆனா உங்களுக்கு அறிவு ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருப்பீங்களா? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்றேன். இரண்டாம் தரமா போச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளவு இது இருக்கணும்? எவ்வளவு எது நெஞ்செழுத்து இருக்கணும். இருக்கனால வந்திருக்கேன். இங்க ஊர் உலகத்துல எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் யாரையா பார்த்து திருமணம் முடிச்சவங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஒரு சமயத்துல பெண்ணாக பிறப்படுத்தீங்கல்ல, நீங்களே பொம்பளையா மாறி அந்த ஆளை கட்டிக்கங்க. எப்ப கொடுக்குறா இருக்கேன். ஆனா ஊர் உலகம் நான் வந்து ஏற்கனவே பெண் உருவத்தை வந்தேன். ஏன் மாப்பிள்ள இருக்காரு ஊரு பாலால கட்டிட்டு எனக்கு என்ன சம்பளம், எனக்கு என்னையா சங்கடம், எல்லாம் ஒரு குட்டியில வர மாட்டான் தானே அப்படின்னு போயிடுவான். ஆனா இங்க 30 வெளியில உங்க கரிசனம் வந்துதான் நிறைய போத. நீங்க என்னை குப்பையிலேயே வைக்க வேணாம், கொண்டு போய் கோபுரத்திலேயே வைக்க வேணாம் தான் சொல்றேன். குப்பையில கிடக்கிறத கோபுரத்துல ஏற்றி வைக்கிறது தெரியுமா? குண்டுமுத்து அப்படின்னா இதுவே தெரியல உங்களுக்கு. கொட்டமுத்து காரமணின்னு வாங்க பேரு. ஓ, இந்த சிவப்பு நிறத்துல இருக்குமே, கருப்பு சிவப்பா இருக்கு. ஆமா, சிவப்பு கருப்பு சேர்ந்த மாதிரி விநாயகருக்கு கண்களாக கூட உபயோகப்படுத்துவாங்க. கருப்பும் சிவப்பும் சேர்ந்தா எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமா, நல்லா இருக்குல்ல. அதே போல நீ இங்க உட்கார்ந்து ஆட்சி செய்யணும் இல்ல, ஆட்சி செய்யணும்ல. இருங்க, சம்பந்தம் இல்லாம பேசக்கூடாது. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாம இருக்கா? எனக்கு அந்த முருக பெருமாள் பிடிக்கல. இங்க பாருங்க, ஏன் பிடிக்கல? பிடிக்கிற காரணம் ஒரு வார்த்தை சொல்லு. பிடிக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். பிடிக்காததுக்கு ஒரே காரணம் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. இது புத்தி கெட்டத்தனமான பேச்சு. இது புத்தி கெட்டத்தனமான பேச்சு. கிளி பண்ண சொன்ன மாதிரி கிளிப்பில கூட்டாது என்ன கீக்கின்னு கேட்டாத மாதிரி பிடிக்கல 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 காரணம் சொல்ல முடியாது. யாரோ ஒரு பெருமாள் சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட பெருமாளுடைய பெயரே வந்து சொல்றீங்க. நல்ல மாப்பிளையா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா முருக பெருமாளை சொன்ன காரணத்தினால கூட்டி கொண்டு போகுங்க. கோத்திரத்தின் முறையோ கூட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறையோ அதிகாலை சூரியன் அர்த்தமா சத்தியம் என்ன பார்த்து கேட்கிற வார்த்தை மாற்றி காட்டுகிறேன். நாக்கு துருத்துறது பத்திங்களா பயங்கரமா நல்லா இருப்பாரு. நான் ஏன் அப்படிலாம் பேசுறேன் தெரியுமா? நாரதரை கூட்டிட்டு சொன்னா சண்டியரை கூட்டிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் பேசுறாதான் இவருக்கு கொஞ்சமாவது ரோஷம் வரும். ஆக நிச்சயம் முருகப்பெருமான்கிட்ட போய் கூட்டி கொடுப்பவரு காட்டி கொடுப்பாரு. பூரம் தள்ளி விடவிலே தான் இருக்கிறீங்க. இருக்கின்ற முருகப்பெருமானுடைய அருள் எப்ப கிடைக்கும் அப்படின்னு நானும் காத்துக்கிட்டே இருக்கிறேன். முருகா